ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சவுதி அரேபிய அரசு ஒர்க் விசாவை கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கு தடை செஞ்சுருக்கிறாங்க. காரணம், ஜூன் மாதத்தில் லட்சக்கணக்கான ஹஜ் பயணிகள் பயணம் செய்கிற காரணத்துக்காக தடை செஞ்சுருக்கிறாங்க. ஜூன் 25ஆம் தேதி வரை இந்த 14 நாடுகளுக்கும் ஒர்க் விசா தடை செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அது என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, இந்தோனேஷியா, ஈராக், நைஜீரியா, ஜோர்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிசியா, ஏமன், மொராக்கோ, இந்த 14 நாடுகளுக்கும் விசா தடை செஞ்சுருக்கிறாங்க ஜூன் 25ஆம் தேதி வரை. அடுத்த முக்கியமான தகவலில், குவைத்தில் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. காரணம், லைசன்ஸை இல்லாமல் போலியாக கிளினிக் வச்சு மருத்துவம் செய்து வந்த காரணத்தினால. மேலும் அனைத்து மருந்து பொருட்களுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அவருக்கு ஸ்பான்சர் விசா அளித்த அவருடைய கணவரையும் கைது செய்கிறதுக்கு ஏற்பாடு நடைபெற்று வரதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல், குவைத்தில் இருக்கிற அதிகமான வெப்பநிலை காரணமாக அவுட்டோர் ஒர்க் செய்கிறவங்களுக்கான வேலை நேரத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 11 மணி முதல் 4 மணி வரை கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என 3 மாதங்களுக்கு இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை மீறினா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. குவைத் அரசு அறிவித்த நேரத்தில் அவங்க வெளியில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவலில், குவைத்தில் ஃபேமிலி விசாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மிகவும் கடுமையாக்கியிருக்கிறதாகவும், விசா முடிஞ்சு அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்க அந்த கிரேஸ் டைமுக்குள்ளே, அந்த 1 மந்த்துக்குள்ளே அவங்க அந்த விசாவை கிளியர் பண்ணி அவங்களுடைய நாட்டுக்கே திரும்ப போயிடணும். இல்லை அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக குவைத்துடைய விசா 800 குவைத் தினார் சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபேமிலி விசா வழங்குறது. இப்போ அந்த வேலைகளில் மாற்றம் வரும் பொழுது அவங்களுடைய சேலரிலையுமே மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தின் காரணமாக 5 பேர் இறந்துருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இறந்து போனவங்க எந்தெந்த நாடு அப்படிங்கிறது சம்மந்தமான விசாரணை நடைபெற்றுக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல், இந்தியாவில் கொரோனா வைரஸ் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் கிட்டத்தட்ட 3395 பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் 1336 பேரும், மகாராஷ்டிராவில் 467 பேரும், டெல்லியில் 375 பேரும், குஜராத்தில் 265 பேரும், கர்நாடகாவில் 234 பேரும், மேற்கு வங்காளத்தில் 205 பேரும், தமிழ்நாட்டில் 185 பேரும் பாதிப்படைஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கட்டாயமாக முகக்கவசம் அணியணும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.